பாண்டிய நாடு என்றால் நாம் நினைப்பது மன்னர்கள், வீரர்கள், போர் வெற்றிகள். ஆனால் பாண்டிய நாடு வென்ற எல்லா வெற்றிகளும் வாளால் மட்டும் கிடைத்தவை அல்ல. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் நுழைந்தால் அங்கே அரசர்களின் சிலைகளை காண முடியாது, படைத்தளபதிகளின் பெருமைகளையும் காண முடியாது. ஆனால் ஒரு விசித்திரம் மட்டும் அங்கே இருக்கிறது. அரசனாக இல்லாத ஒருவனின் சிலை, வீரனாக அறியப்படாத ஒருவனின் சிலை, ஒரே முகம், ஒரே தோற்றம். அந்த கோபுரத்தில் 5 இடங்களில். அவன் பெயர் எந்த கல்வெட்டிலும் இல்லை, எந்த வரலாற்று புத்தகத்திலும் இல்லை. ஏனெனில் அவன் புகழ் வெளிச்சத்துக்காக அல்ல, அவன் வாழ்ந்ததே நிழலுக்குள். பாண்டிய நாடு பல போர்களில் வென்றது, பல அரசியல் சூழ்ச்சிகளை தாண்டியது, பல பேரரசுகளை வீழ்த்தியது. அதற்கெல்லாம் பின்னால் நின்றவன். அவன் பெயர் மாறன். ஒரு தலை சிறந்த ஒற்றன் அவன். இது போன்ற வரலாற்று கதைகளை தெரிந்து கொள்ள நம் ரைஸ் ஆஃப் தமிழ் வாரியர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வாருங்கள், இருளில் வாழ்ந்த வீரனை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவோம். 2ஆம் நூற்றாண்டு சங்க காலம். மதுரை மாநகரம் உறங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் வைகை நதி மட்டும் விழித்திருந்தது. நதியின் சலசலப்புக்கு இடையே ஒரு உருவம் பாசி படிந்த மதில் சுவரில் பள்ளி போல ஏறிக்கொண்டிருந்தது. அவன் பெயர் மாறன். அவன் கையில் ஆயுதங்கள் இல்லை. ஆனால் அவனது மூளையில் இருந்த தகவல்கள் 1000 வாள்களுக்கு இணையானவை. அவன் ஒரு ஒற்றன். வரலாற்றின் பக்கங்களில் எழுதப்படாத, ஆனால் வரலாற்றை மாற்றியமைத்த நிழல். மாறன் மதுரையில் பிறந்தவன் அல்ல. அவன் பிறந்தது கொற்கை துறைமுகத்தில். முத்து குளிக்கும் பரதவர் குலத்தில் பிறந்தவன். சிறுவயதிலேயே அவனால் மூச்சடக்கிக் கொண்டு நீருக்கடியில் பல நாழிகை இருக்க முடியும். அவன் தந்தை கடலோடு போனவர், திரும்பவே இல்லை. மாறன் சிறுவனாக இருந்தபோது கொற்கை துறைமுகத்தில் வேற்று நாட்டு வணிகர்கள் பேசுவதை கூர்ந்து கவனிப்பான். கிரேக்கம், சீனம், வடமொழி என பல மொழிகள் அவன் காதுகளில் விழுந்தன. அவனுக்கு ஒரு விசித்திரமான திறமை இருந்தது. ஒருவன் பேசும்போது அவனது உதட்டசைவை வைத்தே அவன் என்ன பேசுகிறான் என்பதை கணித்து விடுவான். அவனது இந்த திறமையை கவனித்தவர் பாண்டிய மன்னனின் தலைமை ஒற்றர், படையின் தலைவரான குகன். அவர் ஒரு பிச்சைக்காரர் வேடத்தில் கொற்கையில் சுற்றித் திரிந்தபோது மாறனை கண்டார். நீருக்கடியில் முத்தை தேடுபவன் நிலத்தில் உண்மையை தேட வேண்டும் என்று கூறி அவனை மதுரைக்கு அழைத்துச் சென்றார். 10 வருட கடுமையான பயிற்சி, விஷங்களை அறிதல், மாறுவேடம் பூணுதல், குதிரையேற்றம் மற்றும் ஓலைச்சுவடிகளை இரகசியமாக படித்தல் என அனைத்தும் அவனுக்கு கற்பிக்கப்பட்டது. மாறனின் முதல் பணி மிகவும் ஆபத்தானது. சேர மன்னன் பாண்டிய நாட்டின் மீது போர் தொடுக்க திட்டமிடுவதாக வதந்திகள் வந்தன. ஆனால் அவர்கள் எப்போது, எந்த வழியாக வருவார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. மாறன் ஒரு யாழ் மீட்டும் பாணனாக வேடமணிந்து சேர நாட்டு தலைநகரான வஞ்சிக்குச் சென்றான். அவனது கையில் இருந்த யாழ் இசையை மீட்டியது. ஆனால் அவனது கண்கள் சேரர் கோட்டையின் இரகசியங்களை மீட்டிக் கொண்டிருந்தன. மாறன் வஞ்சி மாநகர வீதியில் அமர்ந்து யாழ் வாசித்துக் கொண்டிருந்த போது ஒரு சேரத் தளபதி அவனை கவனித்தான். உன் இசை அற்புதம், என் மாளிகைக்கு வா என்று அழைத்தான். மாறன் மகிழ்ச்சியோடு செல்வது போல நடித்தான். ஆனால் அந்த தளபதி மாறனை அழைத்தது இசைக்காக அல்ல. அந்த தளபதிக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. அவன் பாண்டியர்களின் ஒற்றர்களை பிடிப்பதில் வல்லவன். தளபதியின் மாளிகையில் மாறனுக்கு விருந்து படைக்கப்பட்டது. தளபதி திடீரென்று மாறனிடம், மதுரையில் மீன்கொடி இன்னும் பறக்கிறதா அல்லது புயலில் சாய்ந்து விட்டதா என்று கேட்டான். இது ஒரு பொறி. மாறன் சற்றும் பதறாமல், ஐயா, நான் ஊர் சுற்றும்பாணன். எனக்கு மீனும் தெரியாது, வில்லும் தெரியாது. சோறு போடும் இடமே எனக்கு சொர்க்கம் என்று அப்பாவித்தனமாகச் சிரித்தான். தளபதி அவன் கண்களை உற்று பார்த்தான். மாறனின் கண்களில் பயமில்லை, வெறும் பசி மட்டுமே தெரிந்தது. தளபதி ஏமாந்தான். சரி போ என்று அனுப்பினான். ஆனால் அன்றிரவு மாறன் அங்கிருந்து தப்பவில்லை. மாறாக தளபதியின் அந்தப்புறச் சுவரில் பள்ளி போல ஒட்டிக்கொண்டு தளபதி இரகசிய அறையில் பேசுவதை கேட்டான். கம்பம் பள்ளத்தாக்கு வழியாக யானைப்படை நுழையும். இதுதான் செய்தி. அவர்கள் நேராக தாக்கப் போவதில்லை. யாரும் எதிர்பார்க்காத மலைப்பாதை வழியாக தாக்கப் போகிறார்கள். செய்தியை சேகரித்து கொண்டு மாறன் அவசரமாக புறப்பட்டான். ஆனால் சேரநாட்டின் எல்லையை கடக்கும்போது ஒரு பாண்டிய தூதுவன் ஒருவன் பையில் ஏதோ மறைத்து எடுத்துச் செல்வதைக் கண்டான். எதிரி நாட்டில் நம் நாட்டு தூதுவனா என்று சந்தேகமிட்டான். அப்பொழுது மாறன் தன் கையில் இருந்த யாழ் இசைக்கருவியை வாசிக்கத் தொடங்கினான். அதில் மயங்கிய அந்த தூதுவன் மெய்மறந்து சிலை போல் நின்றான். அதை பயன்படுத்தி கொண்ட மாறன்
அவன் பையில் இருந்த ரகசிய ஓலையை எடுத்து அதை உடைத்து படித்த மாறனுக்கு தூக்கி வாரி போட்டது. அந்த ஓலை சேர மன்னனுக்கு எழுதப்பட்டது. அதில், பாண்டிய மன்னர் நெடுஞ்செழியன் போருக்கு தயாராக மேற்கு வாசலில் இருப்பார். நீங்கள் தெற்கு வாசல் வழியாக நுழையுங்கள். கோட்டை கதவை திறக்க நான் ஏற்பாடு செய்கிறேன். கையெழுத்து பாண்டிய நாட்டின் தலைமை படை தளபதி வழுதி. மாறன் அதிர்ந்து போனான். தான் இவ்வளவு நாள் எதிரிகளை வெளியில் தேடிக்கொண்டிருந்தான். ஆனால் உண்மையான எதிரி மன்னனின் அருகிலேயே இருக்கிறான். மாறன் இதை கண்டுபிடித்த அதே நேரம் அவனது குருவான குகன் கொல்லப்பட்ட செய்தி அவனுக்கு காற்றோடு வருகிறது. வழுதிக்கு தெரிந்துவிட்டது, ஒற்றர் படையில் யாரோ உண்மையை மோப்பம் பிடிக்கிறார்கள் என்று. இப்போது மாறன் வேட்டையாடப்படும் மிருகம். பாண்டிய நாட்டுக்குள்ளேயே அவன் நுழைய முடியாது. சொந்த நாடே அவனுக்கு எதிரியாகிவிட்டது. மாறன் மதுரைக்கு திரும்பினான். ஆனால் மாறுவேடத்தில் அல்ல, ஒரு பித்து பிடித்த சாமியாராக. வழுதியின் ஆட்கள் நகரம் முழுவதும் ஒற்றனை தேடிக்கொண்டிருந்தார்கள். போர் தொடங்க இன்னும் 2 நாட்களே இருந்தன. மன்னர் நெடுஞ்செழியன் மேற்கு திசையில் படையை நிறுத்த ஆயத்தமாகிக் கொண்டிருந்தார். வழுதியின் திட்டம் பலிக்கப் போகிறது. மாறன் அரண்மனைக்குள் நுழைய முடியாது. ஆனால் அவனுக்கு ஒரு வழி தெரியும். வைகை நதியின் அடியில் அரண்மனைக்கு நீர் கொண்டு செல்லும் ஒரு பழமையான சுரங்கப்பாதை இருந்தது. அது இப்போது புழக்கத்தில் இல்லை, முதலைகள் நிறைந்த பகுதி. மாறன் தனது மூச்சடக்கும் கலையை மீண்டும் கையில் எடுத்தான். இருட்டான சேறு நிறைந்த சுரங்கத்தில் மூச்சை அடக்கிக் கொண்டு நீந்தினான். இடையில் ஒரு முதலை அவன் காலை கவ்வி இழுத்தது. கையில் இருந்த சிறு கத்தியால் அதன் கண்களை குத்திவிட்டு இரத்தம் பீரிட அவன் மேலே வந்தான். அவன் வந்து சேர்ந்த இடம் மன்னரின் அந்தப்புற குளியல் அறை. மன்னர் நெடுஞ்செழியன் தனிமையில் இருந்தார். திடீரென நீரிலிருந்து ஒரு உருவம் இரத்தக் காயங்களுடன் எழுவதைக் கண்டு வாளை உருவினார். நிறுத்துங்கள் அரசே, நான் மாறன், ஒற்றனின் தலைவன், குகனின் மாணவன் என்று மூச்சிறைக்க கத்தினான். மன்னர் அவனை நம்பவில்லை. குகன் இறந்துவிட்டான், நீ யார் என்றார். மாறன் வழுதியின் கையெழுத்து இருந்த அந்த ஓலையை மன்னரிடம் நீட்டினான். மன்னர் அதை படித்தார். அவர் முகம் சிவந்தது. ஆனால், இதை நான் ஏன் நம்ப வேண்டும்? இது சேரர்களின் சூழ்ச்சியாக கூட இருக்கலாம் என்றார் மன்னர். மாறன் சிரித்தான். அரசே, இந்த ஓலையில் உள்ள முத்திரை உற்று பாருங்கள். இது வழுதியின் தனிப்பட்ட முத்திரை மட்டுமல்ல, இதில் ஒரு வாசம் உள்ளது. மன்னர் அதை முகர்ந்தார். அது ஒரு அபூர்வமான சந்தன வாசனை. அந்த சந்தனம் வழுதிக்கு மட்டுமே உரித்தானது. மேலும் மாறன் சொன்னான், இப்பொழுது கோட்டை தளபதிக்கு ஒரு உத்தரவு போடுங்கள். தெற்கு வாசலின் காவலாளிகளை மாற்றச் சொல்லுங்கள். வழுதி பதறுவதை பாருங்கள். மன்னர் சோதித்தார். வழுதி பதறினான். உண்மை வெளிச்சத்துக்கு வந்தது. அன்று இரவு வழுதி சிறைபிடிக்கப்பட்டான். சேரர் படை கம்பம் பள்ளத்தாக்கு வழியாக வந்தபோது பாண்டியப்படை அவர்களை சுற்றி வளைத்து தாக்கியது. எதிர்பாராத தாக்குதலால் சேரர்கள் சிதறி ஓடினர். தலையாலங்கானத்துச் செருவென்ற பாண்டியனின் புகழ் உலகம் முழுவதும் பரவியது. போர் வெற்றிக்கு பிறகு மன்னர் நெடுஞ்செழியன் மாறனை அழைத்தார். உனக்கு என்ன வேண்டும் கேள். தலைமை படை தளபதி பதவி வேண்டுமா என்று கேட்டார். மாறன் மறுத்துவிட்டான். அரசே, நிழல் எப்போதுமே வெளிச்சத்திற்கு வந்தால் அதன் இருப்பு மறைந்துவிடும். எனக்கு பதவி வேண்டாம். என் பெயர் வரலாற்றில் இருக்க வேண்டாம். நான் இந்த மண்ணின் ஒரு துளி, அதுவே எனக்கு போதும். கூட்டம் நிறைந்த சபை கலைந்தபோது மாறன் அங்கில்லை. அவன் மீண்டும் கூட்டத்தோடு கூட்டமாக ஏதோ ஒரு வேடத்தில் தேசத்தை காக்க கரைந்து போனான். இன்றும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் 1000 கால் மண்டபத் தூண்களில் ஒன்றில் முகம் தெரியாத ஒரு வீரனின் சிற்பம் உள்ளது. அது மாறனாக கூட இருக்கலாம். யாருக்கு தெரியும்? பெயர் அரியா வீரம், மண்ணில் புதைந்த வைரம், வரலாறே அவன் சாரம். இது போன்ற வரலாற்று காவியங்களை காண நம் ரைஸ் ஆஃப் தமிழ் வாரியர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்யுங்கள். தாங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நன்றி.